தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஃபேஸ்லெஸ் நோட்டீசஸ். ரீசெண்டாக இன்கம் டேக்ஸ் ஆன்லைன் போர்ட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ரீசெண்ட் இயர்ஸில் இந்த இன்கம் டேக்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே ரெகக்னைஸ் ஆகும். ஸோ அது எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணி அந்தந்த டேக்ஸ் பேயர் வந்து அதற்கான கம்பலேஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இந்த பர்டிகுலர் ப்ராசஸில் ஏதேனும் வந்து ப்ராப்ளம் இருக்குது, ஒரு டேக்ஸ் பேயர் வந்து ப்ராப்ளம் பண்ணியிருக்காங்கன்னா அந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஃபேஸ்லெஸ்ஸாகவே இந்த நோட்டீஸும் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே சென்ட் பண்ணப்படும். எக்ஸாம்பிள், டிமாண்ட் இருக்குது டேக்ஸ் கலெக்ஷன், அண்ட் தென் வந்து டிஸ்கிரிபன்சி இருக்குது அவங்களுடைய டேக்ஸ் ஃபைலிங்கில். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பை டிஃபால்ட்டாக நடக்கும். அண்ட் தென் அதை கம்பைல் பண்ணுவாங்க. ஆஃப்டர் தட் அந்த ஒரு பார்ட்டியும் ரிசீவ் பண்ணும்போது இந்த ஃபேஸ்லெஸ் நோட்டீஸ் அனுப்புறதுக்காகவே பார்லிமெண்ட்டில் இந்த பர்டிகுலர் விஷயத்தை எனாக்ட் பண்ணும்போது இன்கம் டேக்ஸ் ஆக்ட்லேயே ஒரு ஃபேஸ்லெஸ் சென்டர்ஸை வந்து பை டிஃபால்ட்டாக இந்தியா முழுக்க ஒரு சில இடங்கள், சென்ட்ரல் மற்றும் வேறு சில இடங்களில் வந்து அந்த பர்டிகுலர் சென்டென்ஸை வந்து நிறுவியிருக்காங்க. அதன் மூலியமாக இந்த விஷயங்கள் வந்து நடக்கும். இப்போ ஒரு கொஷின் என்னன்னா, எய்தர் இந்த நோட்டீஸ் ஃபேஸ்லெஸ்ஸாக வரக்கூடிய பை ஆட்டோமேட்டிக் நோட்டீஸாக இருந்தால் மட்டும்தான் நீதிமன்றத்துக்கு, தட் மீன்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம ஆக்ஷன் எடுக்கணுமா, இல்லை ஒருவேளை இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இந்த நோட்டீஸை வந்து சென்ட் பண்ணுறாங்க, அப்போ அதுக்கு வந்து நம்ம ஒர்க் பண்ணணுமா, அதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணணுமா? ஸோ இங்கேயும் நம்ம ஒரு கேஸை வந்து பார்க்க போகிறோம். அந்த கேஸில் வந்து இந்த கேஸை எனாக்ட் பண்ண அந்த பர்டிகுலர் பார்ட்டி அப்பலண்ட் வந்து ஃபேஸ்லெஸ் நோட்டீஸ் இருக்கும்போது எதற்காக வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் அந்த நோட்டீஸை வந்து கிளைம் பண்ணுறாங்க, எதற்கு வந்து என்னை ஃபாலோ பண்ணுறாங்க, நான் டேக்ஸ் பே பண்ணலன்னு சொல்லி. அப்போ வந்து ஃபேஸ்லெஸ் வந்து இந்த நோட்டீஸ், இந்த பர்டிகுலர் ஸ்கீம் வந்து எதற்கு, அப்போ எதை வந்து இம்பார்ட்டன்ஸ் தரணும்? இதே மாதிரி ஒரு பப்ளிக்கில் வந்து கேசஸ் வரும்போது நீங்கள் வந்து என்ன டிசிஷன் எடுக்கணும்? எய்தர் வந்து பர்சன் ஆஃபீஸர் கொடுக்கக்கூடிய கமாண்டை ஃபாலோ பண்ணுமா, இல்லை இந்த ஃபேஸ்லெஸ் நோட்டீஸ் கொடுக்குற கமாண்டை ஃபாலோ பண்ணுமா? ஸோ அதற்கான ஜட்ஜ்மெண்ட் தான் இது. ஸோ இந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட்டில் இதற்கான டீட்டெயில்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இதோட கீ இஷ்யூஸ்லாம் என்னன்றதை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த கேஸ் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க் ஸ்டுடியோ இந்தியா பிரைவேட் லிமிடெட் வெஸ் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், மெட்ராஸ் ஹைகோர்ட் இதற்கான ஜட்ஜ்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. கேஸோட பேக்ரவுண்ட்: the case involved a challenge to notice issued by the jurisdiction assessing officer, JAO shorta. So according to the Income Tax Act section 148 and 148A, இந்த பர்டிகுலர் செக்ஷனில் இந்த பிட்டிஷனருக்கு நோட்டீஸ் வந்து சென்ட் பண்ணுறாங்க. such notice should be issued by the National Faceless Assessment Center post 2022. அதாவது 2022க்கு அப்புறம் இந்த மாதிரி நோட்டீஸ் எல்லாமே ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட் முறைப்படி நடந்துக்கிட்டு வருது. பட் இங்கே வந்து ஒரு அசஸ்மெண்ட் ஆஃபீஸர் அவர் வந்து டைரெக்டாகவே இந்த நோட்டீஸ் அனுப்புகிறார். இப்போ பார்ட்டி வந்து இதை அக்செப்ட் பண்ண மாட்டேன்றாங்க. ஏன்னா நீங்கள் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணலை, அதனால் நாங்கள் இன்கம் டேக்ஸ் பே பண்ண முடியாது, அந்த பர்டிகுலர் கேஸில் நாங்கள் வந்து இன்வால்வ் ஆக முடியாதுன்னு சொல்லி அவங்க வந்து டிஃபென்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ லீகல் இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜேஏஓ அத்தாரிட்டி இஷ்யூ பண்ண நோட்டீஸை யூஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் வழக்கை வந்து அவங்க பண்ணது கரெக்டாக இல்லையா, ஃபஸ்ட்டு கொஷின். அண்ட் தென் இதை பேஸ் பண்ணி வழக்கை வந்து இனிஷியேட் பண்ணலாமா, அண்ட் தென் ப்ரொசீட் பண்ணலாமா, இல்லை ஃபேஸ்லெஸ் சென்டர் தான் இந்த பர்டிகுலர் அசஸ்மெண்ட்டை வந்து செய்யணுமா? ஸோ கம்பைலேஷன் செக்ஷன் 151A அண்ட் CBDT கைட்லைன்ஸ் ஆன் ஜூரிடிக்ஷன். ஸோ இதற்கான ஒரு கைட்லைன்ஸ். ஸோ கோர்ட்டோட அப்சர்வேஷன். ஸோ கோர்ட் JAO அண்ட் FAO hold concurrent jurisdiction under section 147, exclusive authority to issue section
148A. இந்த ஃபேஸ்லெஸ் சென்டர் வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் தான் இந்த ஒர்க்கை வந்து பண்ணியிருக்காங்க. எதற்காக இந்த ஃபேஸ்லெஸ் சென்டர்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா, நிறைய பேரோட மேனுவல் ஒர்க் வந்து அதிகரிக்கிறதுனால, அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும், ஆன் டைம் ஏகப்பட்ட மேட்டர்ஸை வந்து ரொம்ப சீக்கிரமாக ப்ராசஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த பர்டிகுலர் ஸ்கீம்ஸ் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணப்பட்டு பை ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்கு. பட் இதனால் வந்து இந்த ஜேஏஓ இல்லை இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் அந்த நோட்டீஸை அனுப்பக்கூடாது அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ப்ரொசீடிங்கும் கிடையாது. ஸோ அட்லாஸ்ட் த ஹைகோர்ட்டோட டிசிஷன், ஹைகோர்ட் upheld the validity of JAO issues notice under section 148 and 148. Procedure compliance with the income tax and faceless assessment schemes was affirmed. Concurrent roles of JAO and FAO were clarified. ஸோ போத் பார்ட்டிஸ், அதாவது ஃபேஸ்லெஸ் முறைப்படி உங்களுக்கு நோட்டீஸ் வந்தாலும் சரி, இல்லை ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் நோட்டீஸை இஷ்யூ பண்ணாலும் சரி, அது வந்து ப்ரொசீஜரலுக்கு உட்பட்டது தான் அப்படின்றத ஹைகோர்ட்டோட தீர்ப்பு. அண்ட் தென் இந்த பர்டிகுலர் கேஸோட டேக் அவே பார்த்திங்கன்னா, ஒரு கிளாரிட்டி வந்து தேவைப்படுது. ஏன்னா ஆஃப்டர் இந்த ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் சில பேர் என்ன நினைக்கிறாங்க, எல்லாமே வந்து இந்த ஆட்டோமேட்டிக் ப்ராசஸில் மட்டும்தான் நடக்கும், ஆஃபீஸர்ஸ் வந்து ஓட இன்வால்மெண்ட் வந்து இருக்காது, அண்ட் தென் இந்த நோட்டீஸஸ் வந்து டைரெக்டாக வராது அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்து வரும்போது, இன்கேஸ் வந்து இந்த வழக்குலையும் பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் இன்கம் டேக்ஸ் பே பண்ணாதனால இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த சார்ஜ் எடுக்கிறாங்க. அப்போது அந்த கோர்ட்டுக்கு இவங்க என்ன டிஃபென்ஸ் எடுக்கிறாங்கன்னா, ஆஸ் பர் த ப்ரொசீஜர் ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட் வந்து ப்ராசஸ் பண்ணலை, அப்போ அது வந்து இன்வேலிட்ற மாதிரி டிஃபென்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒரு கீ டேக்அவேவாக இருக்குது. பிகாஸ் இந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் நாட் ஓன்லி ஃபேஸ் அசஸ்மெண்ட், ஈவன் பார்ட்டிஸ், பழையபடி ஒரு பார்ட்டி வந்து உங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அதையும் வந்து கம்பைல் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த பர்டிகுலர் தீர்ப்போட இம்பார்ட்டன்ஸ். நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு எதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.